உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்லவனை இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சோழன் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சொல்லிடுறாரு. இதை கேட்ட சேரன் ரொம்பவுமே பதறி போய், இவன் காலேஜுக்கு போகலான்னு நினச்சேன், இந்த மாதிரி வேலையை அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் இருந்தாலும் அவன் தப்பு பண்ணுறவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையிலே சோழா பார்த்து கூட நான் உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறாரு. வானே, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, உடனே வானே அப்படிங்கிறாங்க. சரிடா, நீ பார்த்துக்கோ, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. அதே மாதிரி வீட்டில் நிலாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அங்கிள் வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி அங்கே வந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா பல்லவன் உள்ளே நின்றுட்டு இருக்காரு. அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது ட்ரக்ஸ் கேஸில் அரெஸ்ட் பண்ண எல்லாரையுமே அப்படியே உட்கார வச்சுட்டு இருக்காங்க. விசாரணை போயிட்டுருக்கு. பட் பல்லவன் மட்டும் அழுதுகிட்டே நிற்கும்போது பல்லவனை கூப்பிட்றாங்க. டே இங்கே வாடா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார், சும்மா தான் சார் நாங்கள் போனோம் அப்படிங்கிறாங்க. சும்மா போகிறதுக்கு உனக்கு என்னடா, அதுவும் லாட்ஜுக்கு வேலை இருக்குது, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை கூட போய் உட்காந்துருக்க, கையும் கழுவுனா மாட்டினதுக்கப்புறம் என்ன இப்போ மாற்றி பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. அப்போவுமே இதெல்லாம் பார்த்துட்டு சேரன் டக்குன்னு உள்ளே போயிடுறாரு. சார் அவன் என் தம்பி தான் சார், அந்த மாதிரிலாம் இல்லை சார், அவன் நல்லா படிப்பான் சார், படிக்கிற பையன் சார், அந்த மாதிரிலாம் இல்லை சார், நாங்கள் அப்படிலாம் அவனை வளர்க்கல சார் அப்படின்றாங்க. வீட்டில் என்ன தான் தங்கமாக வளர்த்தாலும் சேர்மானம் சேர்ந்தானுங்கன்னா அவனுங்க இப்படி தானே பண்ணுறானுங்க. வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் என்ன கூடவே போய் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கான் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், அவன் ஏதோ இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை சார், இப்போ ஏதோ புதுசாக வந்திருக்கான் சார், அந்த பொண்ணு கூட ஏதோ பேச தான் போனேன்னு சொல்கிறான் சார் அப்படிங்கிறாங்க. பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கல அவன் தம்பிக்கு, அதையே லாட்ஜை செலக்ட் பண்ணி அவன் அங்கே போயிருக்கான், அதுவும் ரூமெல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசவும் அப்படியே நடேசனுக்கு ஒரு மாதிரி கோவமாகவே வருது. சே, இப்படி நம்மளை அப்படி அசிங்கப்படுத்துறானே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிற்கும்போது, நிலா அங்கிள் நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. வேமாம்மா நீ போய் அங்கே என்னம்மா பேச போகிற, அதான் அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்களா, நீ நில்லு அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் இருங்க அப்படிங்கிறாங்க. நீ நில்லுமா, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் போகிறாரு. சார் கெஞ்சி கேட்குறேன் சார், என்னோட பையன் தான் சார், விட்டுருங்க சார் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி மாற்றி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி விட்டுற முடியுமா, ஸ்பாட்லேயே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம் சார், எப்படி சார் அவ்வளோ சீக்கிரம் விட முடியும், நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சார் கெஞ்சி கேட்குறேன் சார், விடுங்க சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் கோர்ட்டில் தான் போய் எல்லாரையும் நான் இது பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ற மாதிரி ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்க யார் போய் பேசினாலும் இன்ஸ்பெக்டர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டரை ஒரு வாட்டி டக்குன்னு கூப்பிட்டு, சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்க்கும்போது சேரன் எந்திரிச்சு போகிறாரு. இல்லை அவரா சார், நீங்கள் வாங்க அப்படின்னோடனே நடேசன் எழுந்திரிச்சு போகிறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, நீங்கள் ஒரு வாட்டி நிறைய பணம் நகையெல்லாம் கீழே கடந்ததுன்னு சொல்லி கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிங்களா, அவர் தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க. சார் ஆமாம் சார், ஒரு வாட்டி நான் கொடுத்தேன், ஆனால் இந்த ஸ்டேஷனில் நான் கொடுக்கலையே சார் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தது என்கிட்ட தான் கொடுத்தீங்க, நான் வேறு ஸ்டேஷனில் இருந்தேன், இந்த ஸ்டேஷனுக்கு நான் மாறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா சார், ஆமாம் சார், அது நான் தான் சார் கொண்டு வந்து கொடுத்தேன், யாரோ விட்டு போயிட்டாங்க, ரோட்டில் கடந்துச்சு, ஏதோ பை இருந்ததுன்னு பார்த்தேன், சரி யாரோட தெரிலேன்னு சொல்லி தான் சார் நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. நின்னோன்னே, என்ன அங்கிள் எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா, நான் எப்போயோ ஒரு வாட்டி கீழே கடந்ததுன்னு சொல்லிட்டு நகை பணம்லாம் கிடச்சிச்சு, அது யாரோ விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்தேன், அது கடைசியில் நான் இவர்கிட்ட தான் கொடுத்துருப்பேன் போல இருக்குமா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவர் ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு, நகை பணமெல்லாம் எடுத்தியாயா, ஏன் அதை நீ வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. யார் அவன், யார் சம்பாரிச்சதோ பாவம், விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, நான் கொண்டு வந்து ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன், அப்போவே கூப்பிட்டுலாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னோடனே நிலா அப்படியே முறைக்கிறாங்க. இல்லைங்க, நம்மளுக்குமே இப்போ பணம் தேவைப்படுதில்ல, ஒருவேளை இப்போ எதுவும் கொடுத்துருப்பாரோன்னு தான் அப்படிங்கிறாங்க. என்ன பேச்சு இது, கம்மன் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழன் அப்படி நின்றுட்டுருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நடேசனை கூப்பிட்றாங்க. இங்கே வாங்க சார் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் நிற்கிறாங்க. அப்போது இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் நீங்கள் எவ்வளோ நேர்மையான மனுஷன், அவ்வளோ பணமும் நகையும் கிடச்சதுக்கு நீங்கள் நினச்சிருந்தா எடுத்துகிட்டே போயிருந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒப்படைச்சு அவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, உங்களோட நேர்மைக்கு அப்போவே நாங்கள் பாராட்டினோம் தான், இருந்தாலும் உங்களோட நேர்மைக்கு முன்னாடி உங்கள் பையன் அப்படி இருக்கானேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணுறவன் இல்லை சார், ஏதோ பேசுகிறதுக்காக போனேன்னு சொல்கிறான் சார் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், உங்களோட நேர்மைக்காக நான் இந்த வாட்டி அவனை விடுறேன், ஆனால் இதுக்கு மேலே அவன் அப்படி பண்ணானா இதுக்கு மேலெலாம் எக்ஸ்கியூஸே பண்ண முடியாது சார் அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. அவனை கூப்பிட்டு பல்லவன் இங்கே வா அப்படிங்கிறாங்க. போய் நிற்கும்போது, இங்கே பாருப்பா, உன் அப்பாக்காக தான் நான் இப்போ உன்னை ரிலீஸ் பண்ணுறேன், வேறு யார் சொல்லியிருந்தாலும் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்க மாட்டேன், அவரோட நேர்மைக்காக தான் நான் இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணுறேன், அவரோட பையங்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்பி நான் உன்னை விடுறேன், வார்ன் பண்ணி தான் விடுறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கிளம்பு அப்படின்ட்டுறாங்க. எல்லாருமே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. பல்லவனுக்கு அப்படியே நடேசனை பார்க்கும்போது, நம்ம என்னென்னலாம் சொல்லி திட்டியிருக்கோம், நம்ம மேலே பாசம் இல்லை அக்கறை இல்லைங்கிற மாதிரிலாம் அவர் அவ்வளோ பேசியிருக்கோம், ஆனால் இத்தனை பேர் போய் பேசியுமே விடாதவர் இவர் போய் பேசி விட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருந்தாலும் வீட்டில் கூட்டிகிட்டு கண்டிக்கிறாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க. என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்குலாம் அவ்வளோ கோவம் வருது. அடிக்க போகிறாரு, டக்குன்னு போயிட்டு சோழன் தடுத்துறாரு.
சொல்கிறாரு, அண்ணே எனக்கே அங்கே பார்க்கும்போது கோவம் தானே வந்துச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் அமைதியாக நின்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்போலாம் நீ அப்போவே என்னை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஏண்டா நாங்கள் தான் உனக்கு கால் பண்ணுறேன், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற, பின்னாடியே போலீஸும் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்னை உள்ளே விடலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனும் சொல்கிறாரு. அப்படியே பல்லம் ஒரு மாதிரி நிற்கிறாரு. நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஏன்டா ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. அண்ணா நான் பொய் சொல்லிட்டு காலேஜ் போகிறேன்னு போயிருக்கேன், காலேஜ் நேரத்தில் ஃபோன் பண்ணால் எங்கே நான் உங்ககிட்ட மாட்டிக்கு வேணும்னு பயந்துட்டு தானே, உனக்கு திட்டுவியோன்னு பயந்துட்டு தானே நான் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறாரு. இந்த இதெல்லாம் நல்லா யோசிக்கிற, ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு லாட்ஜுக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு அறிவு மட்டும் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே திட்டுறாரு. இப்போ நீலா பார்த்துட்டு கேட்குறாங்க, ஆமாண்டா இதுக்காக தான் நீ சொன்னியா இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ அது ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் காயத்ரி கூட நீ எப்படா பேச ஆரம்பிச்ச அப்படிங்கிறாங்க. அண்ணி அது வந்து நீங்கள் என்ன ஒரு நாள் அடிச்சிங்கன்னு நான் போய் உட்காந்துருந்தேன்ல, அப்போ காயத்ரி பார்த்துட்டு என்கிட்ட பேசுனுச்சு, அப்படியே பேசி பேசி பழகிட்டோம் அண்ணி அப்படிங்கிறாங்க. ஓ பழகிட்டீங்கன்னா எந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. அண்ணி நிஜமாவே நாங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறோம் அண்ணி அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு லவ்னா இது எந்த மாதிரி லவ்டா அப்படிங்கிறாங்க. அண்ணா தப்பாக பேசாதண்ணே, நிஜமாவே நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், ஏற்கனவே நீ வேற பேசியிருந்தியா, இது தெரிஞ்சால் வீட்டில் நீங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுவீங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் பயந்துட்டு சொல்லலைண்ணே அப்படிங்கிறாங்க. என்னத்தடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் பார்த்துட்டு, தெரியும்டா நீ எப்போ பாரு ஃபோன்லேயே வந்து புதுசாக எல்லாம் பண்ணிவிட்டு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு சொல்லி வேறு என்கிட்ட போய் சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நிலா பார்த்துட்டு முறைக்கிறாங்க. நீ இனிமேல் அந்த மாதிரிலாம் எப்பயும் பண்ண மாட்டேனே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா பல்லவா, இது வரைக்கும் பண்ணதை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ சத்தியமாக இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ அங்கே வானதிக்கு வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்குது. பாண்டி வந்து நமக்கு வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், வீடு வரைக்கும் தேடிட்டு வந்து கேட்டுட்டு போகிறான், இப்படியும் நம்ம வந்துட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கமே, பாவம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனால் அங்கே கண்ணன் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு நேராக போனோன்னே, அடா வா வானதி அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோ நீங்கள் மட்டும் இருக்கீங்க, எங்கே உங்கள் நொண்ணனை காணோம் அப்படின்றாங்க. என்ன வானதி இன்னும் உனக்கு கோபம் குறையிலையா அப்படிங்கிறாங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ப்ரோ, எங்கே பாண்டி அப்படிங்கிறாங்க. பாண்டி என்ன வீட்டில் எல்லாம் இருக்கும் இப்போ அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்குமா, ஏன் கடையில் இல்லாமல் தவிர வீட்டில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. என்ன வானதி எப்போ பாரு இப்படியே பேசிகிட்டு இருக்க, கடையில் இருக்க வேலை செய்கிற நேரம் வேலையில், இப்போ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்றாங்க. என்ன வானதி எத்தனை வாட்டி அண்ணன் ஃபோன் பண்ணுது, நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற அப்படின்றாங்க. பின்ன என்ன ப்ரோ அவன் பண்ணது மட்டும் சரியா, பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றிட்டான்ல அப்படிங்கிறாங்க. என்ன வானதி பொண்ணு பார்க்க தானே வரல, ஒன்று அண்ணன் ஏமாற்றிட்டு போகல, எப்போ பாரு இப்படியே சண்டை போட்டுகிட்டே தானே இருப்ப, எங்கேயாவது அண்ணன்ட்ட நீ சிரிச்சு ஒரு நாளாவது பேசுறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் சிரிச்சு பேசுகிற மாதிரி தான் ஏதாவது நடந்துக்கிறானா, முதல்ல அவன் என்கிட்ட எங்கே உட்காந்து பாசமாக பேசுகிறான், எப்போ பாரு அவன் குடும்பம்னு தான் பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. நீ என்ன வானதி பேசிகிட்டு இருக்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இல்லைனா அண்ணன் இந்த மாதிரி சொந்த கடை வச்சுருக்குமா, இல்லை குடும்பத்தில் உள்ளவங்க இல்லைனா இவ்வளோ பெருசு வளர்ந்து தான் ஆளாயிருக்குமா, இப்படி இருக்கிறதுனால தானே நீ அண்ணனை லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிறாங்க. வானதி அப்படியே பார்த்துட்டு போதும் உங்கள் அண்ணன் புராணம் பாடுறதெல்லாம் நான் வீட்டிலே போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வானதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ வானதி வந்துட்டு நேராக வீட்டுக்கே போய் பாண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வராங்க. அவன் நமக்கு ஃபோன் பண்ணால் நம்ம ஃபோன் எடுக்கல, நேரில் போய் நின்னா அவன் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவான், சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் என்ன ஆகுதுன்னா, நிலா வந்துட்டு வீட்டில் இருக்காங்க. சேரன் வந்து பார்த்துட்டு, ஆமாப்பா நிலா நான் கேட்கணும்னு நினச்சேன், இன்டர்வியூக்கு போனியா என்னப்பா ஆச்சு வேலை விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கண்ணா வேலைக்கு போயிட்டு நானும் சரி கிடச்சிடும் நம்பி தான் போனேன், ஆனால் ஃப்ரெஷர்னு சொல்கிறனால யோசிக்கிறாங்கண்ணே, என்னால் பார்த்தீங்களா என்கிட்ட நான் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியும் எந்த பேக்கப்பும் இல்லாததுனால என்னால் எதுவுமே வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ்டான்னு சொல்ல முடியலண்ணே, கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரி விடுப்பா நிலா பார்த்துக்கலாம், இந்த கம்பெனி இல்லைனா இன்னொரு கம்பெனி விடு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைண்ணே எனக்கு வந்துட்டு இந்த ஜாப் அப்படிங்கிறதே வந்துட்டு எத்தனை கம்பெனி ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குது, ஆர்கிடெக்ட்னாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. நீ ஏன் பாப்பெல்லாம் இது பண்ணுற, எனக்கு நிறைய தெரிஞ்ச இன்ஜினியரிங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்டலாம் நான் பேசுகிறேன்ப்பா, ஏதாவது ஒரு இது கிடைக்கும்ப்பா நமக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இதை பேசிட்டே இருக்கும்போது சோழன் அங்கேருந்தே வராரு. இதை கேட்டுட்டு, அண்ணா நீ என்னண்ணா இன்ஜினியர்கிட்ட போய் பேசுகிறேன், வேறு கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க நினச்சா வேலைக்கெல்லாம் போக தேவையில்லண்ணே, ஓனராகவே ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஓனர் ஆகலாமா, என்னடா சொல்கிற, என்னப்பா சொல்கிறான் அவன் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே அதெல்லாம் ஆகாதுண்ணே விடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படி சொல்கிற, என்னடா சோழ சொல்லுது நிலா அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களே சொந்தமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கண்ணே, அதுக்கு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, அதை இவங்களும் நானும் தான் போய் அன்றைக்கி பேசிட்டு வந்தோம், ஆனால்
இவங்க அதெல்லாம் வேணாம், நம்ம கடன் வாங்கிலாம் பண்ண முடியாது, அது ஒரு சிக்கலாயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்கண்ணே. அதான் இத்தனை பேர் இருக்கோமே, நம்ம பார்த்துக்க மாட்டோமா, சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. உடனே சேரனும் பார்த்துட்டு, ஆமாம் பண்ணிலா, நீ ஏன்ப்பா அப்படி யோசிக்கிற, பார்த்துக்கலாம்ப்பா, 5 லட்ச ரூபா தானே, பரட்டிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே பாண்டி இருந்துட்டு, ஆமாங்க, நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச பக்கம்லாம் கேட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலா டக்குன்னு இருந்துட்டு, ஐயோ பாண்டி அதெல்லாம் வேண்டாம், என்னால் போயிட்டு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போயிட்டு கடன் வாங்கிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கடன் வாங்க வேணான்னு சொல்லி தானே அப்போவே நான் வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன், வேணாம் விடுங்க, நான் ஏதாவது ஆஃபீஸ்லேயே நான் போயிட்டு இன்னொரு 4-5 கம்பெனி ஏறி இறங்கினாலும் ஏதாவது ஒரு கம்பெனியில் எனக்கு கிடைக்காமல போயிடும், இதே ராகவ் கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன், அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும், நான் பார்த்துக்கலாம் விடுங்க, வேணாம் பாண்டி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு இப்போ பாண்டி கேட்குறாரு, சரிங்க அப்போனா நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே, தப்பாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு போய் வெளியில் கடன் வாங்கி நாங்கள் தனித்தனியாக கடன் வாங்கி நிறைய கடன்காரங்க வரக்கூடாது அப்படிங்கிறதானே உங்களோட எண்ணம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்காக யாரும் கடனே வாங்க வேணான்னு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஏன் எனக்கு கூட தான் நான் இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது நான் வேணான்னு சொன்னேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்க, இப்போ நானும் ஒரு ஓனராக அந்த கடையில் உட்காந்துட்ருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணிக்கலாம் விடுங்க, நல்ல ஒரு விஷயம் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் வருதுன்னா அடிக்கடி நமக்கு கொடுக்க மாட்டாங்க கடவுள், ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா இதுவும் நல்லது நினைச்சிட்டு தைரியமா இறங்கி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்க்குறாரு, ஏண்டா இதை தானடா நானும் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க எங்க கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நம்ம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு 5 லட்ச ரூபாய் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி சொல்றாரு. உடனே சேரனும் அப்படியே பார்த்துட்டு, ஆமாப்பா இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ நடேசனை பார்த்துட்டு, ஏன்பா நிலாவுக்காக நம்ம வீட்டை அடகு வச்சு 5 லட்ச ரூபாய் கொடுக்கறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஏண்டா சேரா என்னடா பேசிட்டு இருக்க, நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா வீடாவே இருக்கு, நிலாவுக்காக 5 லட்ச ரூபாய்க்காக வீட்டை அடமானம் வைக்கிறதுல எனக்கு என்னடா பிரச்சனை வருது, என் கையில் காசு இருந்தால் நான் உடனே தூக்கி கொடுத்துருவேன், என்கிட்ட இருக்கிறது இந்த வீடு தானே, தாராளமாக வச்சு கொடு, அதெல்லாம் என் மருமக மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள் நல்லா வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அப்படியே யோசிச்சுட்டு, இல்லை அங்கிள் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏமா எதுக்குமா எப்போ பாரு வேணான்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு, டே சேரா நீ அதுக்கான வேலையை பாரு, எங்கே வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லு, நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நடேசனும் சொல்லிடுறாரு. உடனே இதை கேட்டோடனே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல, வேகமாக நடேசன்ட்ட ஓடி போய் அப்படியே கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு, சூப்பர்யா நல்ல முடிவு எடுத்திருக்க நீ அப்படிங்கிறாங்க. என் மருமகக்காக நான் இதை மட்டும் செய்ய மாட்டேனா, போடா யாராவன் அப்படிங்கிறாரு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழனும் சிரிச்சுட்டே நிற்கிறாரு. ஸோ வானதி நேராக வரதை பார்த்த உடனே நிலா தான் பார்த்துட்டு, அங்கே பாருங்க பாண்டி வானதி வராங்க அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்த்தோன்னே அப்படியே பாண்டிக்கு சிரிப்பு வந்தாலும் இத்தனை நாள் நம்மக்கிட்ட பேசாமல் அவர் ரொம்ப பண்ணால அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி திமிரிட்டு நிற்கிறார் திரும்பிக்கிட்டு. அங்கேருந்து வேகமாக வராங்க, வந்த உடனே வாங்க வானதி அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு பண்ணிட்டு, பாண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்க்கும்போது, என்ன பாண்டி என் மேலே கோவமா அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு, அதானே நினச்சேன், 2 நாள் கூட உங்கள் லவ்வெல்லாம் தாக்கு பிடிக்காதுல, நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டியே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க ப்ரோ, அது எங்களுக்குள்ளே இருக்க விஷயம், நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நீ நடத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உள்ளே போயிடுறாரு. ஸோ பாண்டிக்கிட்ட போய்ட்டு அவங்க சமாதானம் பண்ணுற மாதிரி, சாரி பாண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீ பார்த்தியா என் ஃபோனை என் நம்பரே பிளாக் பண்ணி வச்சுட்டேன், வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேசுகிறாரு. சாரி பாண்டி எனக்கு மட்டும் கோவம் வராதா, கோவத்தில் தான் அப்படி பண்ணேன், அப்புறம் தான் நான் இப்போ எனக்கு புரிஞ்சிட்டு நானே வந்துட்டேன்ல, இப்போ கூட இப்படி தான் இருப்பியா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. அப்போ அப்படியே எல்லாத்தையும் பார்க்கும்போது நடேசன் அப்படியே பார்த்துட்டே குடிஞ்சிக்கிறாரு. வானதி அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் நான் வரும்போது ஏதோ எல்லோரும் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இப்போ பாண்டி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வேலை விஷயமா பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. வேலை விஷயமாவா, ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வேலை விட்டுட்டு வந்துட்டாங்க, ஆஃபீஸில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதுக்காக சொந்தமாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக வீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. வீட்டை பற்றியா, வீட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டை அடமானம் வச்சு அதுலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்து அவங்கள பிஸ்னஸ் ஆரம்பிக்க வைக்கலான்னு நாங்கள்லாம் பேசி முடிவெடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி நீ பேசிகிட்டு இருக்க, அவங்களே எத்தனை நாள் இந்த வீட்டில் இருப்பாங்களோ தெரியல, நீ பாட்டுக்கு வீட்டை அடகு வைக்க சொன்னால் இந்த வீட்டில் உனக்கும் பங்கு இருக்குல்ல, அது இப்படி டக்குன்னு கொடுக்க முடியும், அவங்க நாளைக்கு எதுவும் கடனை கட்டாமல் போயிட்டாங்கன்னா அந்த கடனை நம்ம கட்டுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே சேரனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது, நிலாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. நடேசன் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு, ஏமா நீ முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு யாரு அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசுறீங்க, நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறவ அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவ தானே, கல்யாணம் பண்ணிட்டோன்னு என் வீட்டில் வந்து நீ மருமகளை உட்காந்துட்டு இல்லைல்ல, அப்புறம் என்ன நீ இவ்வளோ இதெல்லாம் பேசிட்டு இருக்க, நானும் சரி அப்பையிலேருந்து பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன், எப்போ பாரு எங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே மூக்க நுழைச்சிக்கிட்டு இதை ஏன் அப்படி பண்ணுறீங்க, இது இப்படி நடந்துச்சு, இதை ஏன் என்கிட்ட சொல்லலை, இப்படிலாம் ஓவராக பேசிகிட்டு இருக்கா, உனக்கு யார் முதல்ல அந்த உரிமையெல்லாம் கொடுத்தது அப்படிங்கிறாரு. டக்குன்னு இப்படி பாண்டியை பார்த்துட்டு, என்ன பாண்டி உங்கள் அப்பா என்னை இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. வானதி நீ கொஞ்சம் அமைதியாக இரு வானதி அப்படிங்கிறாங்க.
என்ன உங்கள் அப்பா இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இப்போ கூட நீ இப்படி தான் பேசுவியா? நான் இத்தனை நாள் உன் மேலே கோவமாக இருந்துட்டு இப்போ உன்கிட்ட பேசலான்னு சொல்லி தானே வந்தேன், இப்போவும் நீ அப்படி தான் இருக்கல்ல, நீலாம் மாறவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. நடேசன் டக்குன்னு பார்த்துட்டு அவன் எதுக்காக அவன் மாறணும், அவன் எப்போவுமே மாறல, அவன் அப்படியே தான் இருக்கான், அவனுக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீ. அதான் அவன் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லுவான், அதை நீ புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அப்படியே பேசிகிட்டு இருக்க. ஆமாம், இதெல்லாம் கேட்குறதுக்கு முதல்ல நீ யார், எதுக்கு நீ முதல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இது எங்கள் வீடு, எங்கள் வீட்டை நாங்கள் என்னமோ பண்ணுவோம். உனக்கு கல்யாணம் பண்ணானா நீ இந்த வீட்டில் வந்து இருக்கியா, அதோட இருக்கணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட நீ ஏதோ பேசுறதுக்கு இருக்கு, நாளைக்கே உனக்கு உன் வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்து வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் என் வீட்டில் யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நான் பிடிவாதமாக நிற்பேன், எனக்கு பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, அதை விட்டுட்டு நிரந்தரம் எதவோ அதை தான் பார்க்கணும். என் மருமக இந்த வீட்டில் இருக்கா, அவளுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுறோம். ஆமாம், அது என்ன சொல்கிற, அவங்க எத்தனை நாள் இந்த வீட்டில் இருப்பாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அவள் உங்ககிட்ட வந்து சொன்னாலா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அதை எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு, அங்கிள் விடுங்க அங்கிள், ஏன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருமா, என்ன வேணுமோ அன்னைக்கு இந்த இடத்துல இருந்தா நீ வந்து பேசினப்போ அதையே பிடிச்சிக்கிட்டு அன்னைக்கு நானும் தான் பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப அப்படியே வாயாடி மாதிரி ஏதோ ஃபேக் கல்யாணம்னு கத்திட்டு போறா. என்ன ஃபேக் கல்யாணம், ஊரறிய நான் ரிசப்ஷன் நடத்தி வச்சிருக்கேன் மகனுக்கும் மருமகளுக்கும், அப்படி இருக்கும்போது இது எப்படி ஃபேக் கல்யாணம்னு சொல்லுவ நீ அப்படிங்கிறாங்க. ஃபேக் கல்யாணம்னா அவங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல சோழன், அதனால நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணாலும் இதனால ஓ வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்குள்ள பேசி முடிவு எடுத்துக்குவாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் வாய் இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாரு பாண்டி, உங்கள் அப்பா என்னெல்லாம் பேசுகிறாருன்னு, அப்படின்னா இந்த வீட்டை பற்றி நான் எதுவுமே பேசக்கூடாதா, நீ சொல்லு பாண்டி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வானதி, என் வீட்டை பற்றி நீ பேச வேணான்னு சொல்லலை, அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீ தடை போடுற மாதிரி பேசுறதுலாம் நல்லாவே இல்லை. நாங்கள் ஒரு விஷயம் அவங்களுக்காக பண்ணணும்னு பண்ணுறோம், ஏன் எனக்கு வந்துட்டு அவங்க உட்காந்து நைட்லாம் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி எனக்கு 60,000 ரூபா கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லு, என் மேலே இருந்த அக்கறையில் தானே அவங்க பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு அக்கறையில் நாங்கள் எல்லோரும் ஏன் பண்ணக்கூடாது, முதல்ல புரிஞ்சுக்க வானதி, எதுக்கு எடுத்த ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் பாண்டி, நீ இப்படி தான் பேசுவன, என்னைக்கே நீ எனக்காக பேசியிருக்க, உன் குடும்பம் தானே உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வானதி, திரும்ப திரும்ப நீ அப்படியே தான் வந்து நிற்கிற, ஏதோ இப்போ நீ கோவம் குறைஞ்சி சமாதானம் ஆகி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே திரும்ப நீ ஆரம்பிச்சிட்டில அப்படிங்கிறாங்க. நீ பண்ணுறதுக்கு வேற என்ன பண்ண முடியும், அதே இப்படியே அசால்ட்டாக நீ வீட்டை இது பண்ணுவ, அவங்க திருப்பி கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. அது அவங்க திருப்பியே கொடுக்கலனாலும் அது எங்கள் பிரச்சனை, நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிறாங்க. அப்படியே வானதி ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கும்போது நிலாக்கு அப்படியே அழுகே வர மாதிரி இருக்குது, அவங்க உள்ளே போயிடுறாங்க. பாருங்க சோழன், நான் இதுக்காக தான் வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, நீ என்னப்பா அந்த பொண்ணு பேசுதுன்னா நீ வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க, அதெல்லாம் விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நடேசன் வேகமாக வந்துட்டு, இங்கே பாருமா, அவளாம் வந்துட்டு இப்படி உன்னை எடை போட்டு பேசுகிறான்னா அதுக்கு என்ன காரணம், நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு அவள் அப்படி பேசிகிட்டு இருக்காமா, எல்லாத்துக்கும் முன்னாடி அவள் வாய் அடைக்கிற மாதிரி ஊர்ஜனை வாய் அடைக்கிற மாதிரி இந்த வீட்டில் நீ வாழ்ந்து காட்டணும், அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுங்கிறனால பேசிகிட்டு இருக்கா, ஏதோ நீங்கள் கல்யாணம் பண்ணது வந்துட்டு நீங்கள் பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுக்காகவாவது நீ இந்த வீட்டில் நல்லா வாழ்ந்து காட்ட வேணாமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு கண்ணெல்லாம் பிரைட்டாது, வாயா இப்போதான் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்க, சொல்லியா அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாரு. நிலா வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ, நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கில்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ வீட்டை விட்டு வெளில போயிடுவ அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நீ என் மருமகளாக கம்பீரமாக நீ உட்காந்துருக்கணுமா, வரவ எவ்வளோ உன்னை வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பார்த்துட்டே இருக்கும்போது சேரனும் பார்த்துட்டு, அப்படி சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு, உனக்கு என்ன பண்ணிலா, உனக்கு என்ன இங்கே வீட்டில் குறை, அதெல்லாம் நீ எதுவும் நினைக்காத, உனக்காக நாங்கள் இருக்கோம், முதல்ல நம்ம இந்த பிரச்சனையை பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை உங்கள் பிரச்சனையை பார்த்துக்கலாம், இப்போ நம்ம வீட்டை போய் அடமானம் வைக்கிறோம், அதில் வர பணத்தில் நீ போய் அந்த 5 லட்ச ரூபாயை கொடுத்து நீ ஓனராக ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சு நாங்கள்லாம் அழகு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே சிரிக்கிறாங்க பார்த்துட்டு. சோழனை பார்த்துட்டு, ஏங்க சத்தியமாக நான் கூட இப்படிலாம் வீட்டில் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கலங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த வீட்டை நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி என்ன, எங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி எதுவும் ஏலியன்ஸ் மாதிரி எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு. சோழன், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னீங்களே அதுக்காக கேட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம், ஏதாவது ஒன்றுனா நீங்களாவே அண்ணன் தம்பிங்களுக்குள்ளார அடிச்சுக்குவீங்க, சேரனை மட்டும்தான் உங்களை வந்து விலக்கி விடுவார், அவர் எதுவும் சண்டைலாம் போட மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா உங்கள் அப்பா கூட போய் சண்டை போடுவீங்க, ஏதாவது ஒன்றா சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனால் ஏதாவது ஒரு விஷயம்னா இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இது எல்லாமே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் இப்படி இருக்கோமே, இதுக்கு முன்னாடி யாருமே இந்த வீட்டிலே இருக்க மாட்டோம் தெரியுமா, எதுக்குடா வீட்டுக்கு வரோன்னு கடுப்பாக இருக்கும், அங்கேயே
சுற்றிட்டு இருப்போம். அண்ணன் மட்டும் வேலை முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சுருக்கோம். பசிக்கிற நேரத்துக்கு வந்து சாப்பிடுவோம். ஏதோ பல்லவன் அவன் காலேஜ் போகிறாங்கிறனால போயிட்டு அவனே எங்கேயாவது சுற்றிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருப்பான். இதாங்க எங்கள் வேலையே நடக்கும். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம். அது இல்லாமல் அந்த தீபாவளி பொங்கல்னு எல்லாமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்டைலில் நாங்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? எல்லாமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தாங்க. உங்களுக்காக இதை கூட நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.